ஹாய் மக்களே, நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? திருத்தணி கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுக்காகனா இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல், அதனால திருத்தணிக்கு வந்திருக்கோம். எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கணும். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும். முஸ்லீம் பண்டிகைனால ஆமா, ரம்ஜான்ல நல்ல மனசு. முருகர் கண்டிப்பா நல்லா வாழ்த்துவார் எல்லாரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு தான் லீவ் கிடைச்சது எல்லாருக்கும். இருந்தாலும் அது ஒரு சாக்கா போடணும். அதுவும் இல்லாம ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறிக்காங்க, அது தெரியுமா? அப்படியா? அதானே தெரியும். யூடியூப்ல நம்ம போறதே பார்த்து வரலான்னு தான் போடுறோம். ஆமா, வருஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டா எப்படி தெரியும்? கண்டிப்பா. அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்காக வேண்டிக்கின்னு நீங்க திருத்தணிக்கு நடந்தே போறோம். கண்டிப்பா. முருகா போட்டு 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 பட்டையா போடுவோம்ல. பட்டையா? பட்டை போட்டாலும் நல்லா இருக்கும். முருகரை மனசுல நினைச்சா போதும். இந்த வேஷம் போட்டு ஏமாத்துறது எங்களுக்கு பிடிக்காது. ஆமா, சரி சரி, ஓகேவா? வச்சிடலாமா? எடுத்துக்கிட்டோம். முருகா என்னடா கையில ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்சமா நம்ம அலுக்கு சோறு கொடுக்குற மாதிரி எத்தனை அப்படிதான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து படிக்கட்டு ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல இருந்து ஏறுறோம் மேல முருகரை பாக்கிறதுக்காக. ஹலோ எல்லாரும், நீங்களும் முருகரை பார்த்துக்கு வாங்க. மொத்தம் 365 படிக்கட்டீங்க. 365 படிக்கட்டுனா வருஷத்துல மொத்தம் 365 நாளா? 365 படிக்கட்டு. அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு வந்து வர கஷ்டத்தை வந்து முருகர் போக்கிடுவாரு. 365 நாள் வர கஷ்டத்தை வந்து முருகர் போக்குவாரு அப்படின்றதுக்காக 365 படிக்கட்டு வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு சொகுசு வாழ்க்கை வண்டி எடுத்துக்கு நேரா மெயின் ரோட்டே போறது, மேல கார் விட்டு எதுக்கு போட்டாங்க? அது ஏன் தெரிவித்தாலே மத்தவங்களுக்கு வண்டி போறதுக்கு தான் போட்டாங்க. முடியாதவங்க தான் ஏறி போறாங்க. அது முடியாதவங்க போலாம். இப்ப 60 பசங்க தான் ஓடுதுங்க மேல. என்ன பண்றது? நடந்து போனா அப்ப எவ்வளவு பேர் நடந்து வராங்க? அவங்க எல்லாம் குறை சொல்றேன். நீ நடந்து வரல குறை சொல்லல, சொல்றேன் நடந்து வராதான் சொல்றேன். அப்பா சாமி, உங்ககிட்ட பேச்சு சமாளிக்க முடியாது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அம்மன் கோயிலுக்கு வந்தோம். அப்படி வச்சா ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் அம்மன் கோயில் வந்திருக்கோம். அவங்களுக்கு தாயே இவங்க தான். நல்ல வேண்டி கொண்டு காட்டம்மா கோயில். ஓம் சக்தி பராசக்தி. ஓகே, இப்போ நம்ம வந்து குளத்துக்கு ரீச் பண்ண போறோம். திருக்குளம்னு சொல்லுவாங்க இது பேரு. ஆமா சரி, எனக்கு ஒரு டவுட்டு. சாமி பாட்டு வீடா? வைக்கிறேன் முருகர் பாட்டு போட்டு வைப் ஆகணும். வைப் ஆனாதான் முருகரே வந்து நம்ம கிட்ட வரா மாதிரி இருக்கும். பட்டம் போட்டான் இப்ப வந்து. ஏய் நோ மொட்டை அங்க போடுறா. முருகர் காட்சியை பாருங்கடா. அங்க செம்பழனி தேடி உன் செம்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருத்தணி திருக்கோலத்தில் வந்திருக்கோம். இந்த திருக்கோலம் வந்து எதுக்கு கட்டினாங்க பார்த்தீங்கன்னா வந்து புண்ணியஸ்தானம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புண்ணியஸ்தானம்னாக்கா இப்போ வந்து எந்த ஒரு பரிகாரம் சரி எதாவது பண்ணாங்களும் சரி, வந்து குளிச்சுட்டு போனாக்கா, தீர்த்தத்தை குளிச்சுட்டு போனாக்கா அது நோய் இருந்தாலும் சரி நல்லா சரியாகும். அதுக்காக என்னக்கா எல்லா கோயிலையும் ஒரு திருக்குளம் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி திருத்தணிலே வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபேமஸான டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடி மாதம் கிருத்திகை. அப்பதான் பார்த்தீங்கன்னாக்கா தெப்பல் வரும். 3 நாள் வந்து தெப்பல் சுத்துவாங்க. அந்த முருகர் வந்து 3 நாள் வந்து இந்த குளத்துல தான் வந்து 3 ரவுண்ட் வரும். உள்ள மொத்தம் 3 ரவுண்ட் வந்து தெப்பல் சுத்தி திருவிழா நல்லா சூப்பரா பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் வேணும். நெட்டா இருக்க மாதிரி இருக்குது. திருப்பதி படி கூட ஆனா நெட்டா இல்ல. அந்த அளவுக்குலாம் இல்ல. எப்ப முருகர் கஷ்டம் கொடுக்க மாட்டாரா யாருக்குங்க? புரியுதா? ஆனா எனக்கு ஒரு டவுட். எனக்கு சொல்லு, எதுனா ஒரு கஷ்டம் வந்தாக்கா முருகரை பூச்சி கத்துன்னு கத்துறாங்களே, எதுக்கு? மூலக்கட்ட பசங்க அப்படிதான் கத்துவாங்க. பண்றதுலாம் இவங்க தப்பு பண்ணிடுவாங்களாம். அப்புறம் முருகரே நான் எப்படி காப்பாத்துவாரு? முருகர் பின்ன உண்மைதான் அது. அவருக்கு 1008 கஷ்டங்க இது. என்ன
2 வச்சு நான் சமாளிக்க முடியாம அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சுன்னு இருக்காரு. இந்த வீட்டுக்கு போனா அந்த பொண்டாட்டி அடிக்குது, அந்த வீட்டுக்கு போனா இந்த பொண்டாட்டி. பாத்துக்கோ அவளுக்கே ஒரு பொண்டாட்டி வச்சுன்னா சமாளிக்கணும், 2 பொண்டாட்டி சமாளிச்சு நம்மளையும் பாத்துக்கின்னு எவ்வளவு வேலைக்கு தான் போறியா. நீ சொல்றத இந்த கல்வெட்டுல எழுதிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கும், போற வர சங்கதிகள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வேற கணபதி கணபதி எங்க கணபதி? கணபதியை கொண்டு போன்றா. கணபதியே வருவாய் ஜிபே QR கோட் வச்சது வந்து ஜிபே பண்ண கையில காசு கேட்காது. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துக்குது. இந்த நேரத்துல போயிட்டு அது பண்ண போடுது. இந்த பக்கம் நின்று கும்பிடணும். முருகா விநாயகரே அம்மாட்டா ஜிபே பண்ணிட்டேன், காசு எல்லாம் போட்டு. முருகனே ஏந்து ஓடிடுவாரு நம்ம பாட்டு போறது. கண்டிப்பா இல்ல திடீர்னு இவ்வளவு பாசம் நம்ம மேல. யாரு ஒரு பாட்டிய பிள்ளையா? அப்படி இல்ல, இதனால எங்க தானே தெரியல இவங்க 2 பேரும் திடீர்னு வந்து பாட்டு போட்டுனால இருங்க நானுங்க நினைச்சுன்னு பாரு போல. போயிட்டு வரோம் சுத்திட்டு வந்து அடுவுல போயிடலாம். பெருக்குத்து தமிழனுக்கு முதலாட்டம், புதிவை சொல் எங்களுக்கு புகழ் கூட்டம். எத்தனை கோயிலுக்கு வந்தோம். திருத்தணி முருகரை பத்தி எதுவும் சொல்லலன்னா நல்லா இருக்காது. அவர் எப்படி பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, யாரு வளர்த்தது, அது சில இருக்குல்ல ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 4 தள்ளி விடு. அப்படியே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சவங்க நம்மளுக்கு இன்னொரு வாட்டி கமெண்ட்ல ஏதாவது மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு நம்ம 3 விஷயத்த சொன்னாக்கா அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து முருகரை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. மேக்சிமம் நான் சொல்றேன் 100% எல்லாருமே முருகரை பத்தி முருகராவே தெரியும். எல்லாமே அவர் கதை வரலாறு எல்லாமே தெரியும். காலையில இருந்து நான் கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தேன். இது வந்து சிவபெருமானுக்கு பிறந்தாரு. சிவபெருமானுக்கு பிறந்தவங்க சிவபெருமானும் பார்வதிக்கும் பிறந்தாரு. பார்வதி பிறந்தாருன்னா பார்வதிக்கு தான் பிறந்தாங்க. எப்படி பிறந்தாருன்னா சிவபெருமானோட நெற்றி கண்ணுல இருந்து ஒரு தீ ஜுவாலைன்னு சொல்றாங்க, அதாவது நெருப்பு வந்து வெளியே வந்திருக்கு. அது வந்து 6ஆ பிரிஞ்சு அது ஒரு வந்து 6ல விழுந்திருக்கு. அந்த 6ல இருந்து 6 குழந்தைகளா வந்திருக்காங்க. 6 குழந்தையா வந்த பிறகு அந்த என்ன சொல்லுவாங்க, அவங்க பேரு கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்கள் அவங்க வந்து 6 பேரா வந்து 6 குழந்தைய தத்தெடுத்து வளர்த்திருக்கா மாதிரி. பால் ஊட்டி வளர்த்தாங்க. பாட்டு வரும், கார்த்திகை பெண் பால் உண்டான்னு ஒரு பாட்டு வரும். அது அதனாலதான் 6 கார்த்திகை பெண்கள் வந்து 6 குழந்தைகளை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி அம்மா வந்து தரிசனம் கொடுத்து அந்த 6 குழந்தைய ஒரு குழந்தையா மாத்தி முருகர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பேர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரவணாபவா, அப்புறம் வேற என்ன, கார்த்திகேயன், தணிகை பொழி. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீ சொல்லு. இங்க பாத்தீங்கன்னா வந்து முருகர் வந்ததுக்காக 2 காரணம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து அவர் கோவத்தை தணிக்கிறதுக்காக, ஓகேவா, கோவத்தை தனித்துக்காக வந்தது ஒரு காரணம் இருக்கு. வள்ளிய திருமணம் செஞ்சு இந்த இடத்த கூட்டினது ஒரு காரணம் இருக்கு. அது 2 கதை நடந்திருக்கு இந்த இடத்துல. திருத்தணி அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சுனாக்கா, முருகர் வந்து இந்த இடத்துல இந்த மலையில இருந்து சொல்லும் அவரு கோவத்தை தனிச்சு இடம் இந்த இடம் அதான் திரு கூட்டல் தனி, திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வேற மேட்ரு. இந்த பக்கமா வந்துக்கிறாரு, வள்ளிய பாத்துக்கிறாரு, பார்த்த உடனே சாந்த சுரூபம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்படி சொல்லலாம்ல? அப்படி இல்ல, வள்ளிய மணந்த இடம் இன்னொரு இடம், அதான் வள்ளி மலை. புரியுதா? வள்ளி மலை. நம்ம வள்ளிமலை அங்க போனாங்க, அங்க நம்ம ஒரு டைம் போட சொல்ல நம்ம எடுக்காங்க. வள்ளிமலை தெரியும், அங்க வள்ளிமலை. அவங்க வள்ளிய அங்க காந்தர் பண்ணி அதுக்கப்புறம் தான், அதாவது இந்த திருத்தணி வரதுக்கு முன்னாடி இன்னொரு மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. வள்ளிய கூட்டுக்குன்னு மயிலோட வள்ளியோட இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அதுதான் வந்து ஞானமலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஞானமலைக்கு போயிட்டு அங்கதான் முதல் வந்த இடம். அங்க போயிட்டு போன இடம் சொல்லுதான் அந்த மலை தாங்க முடியல. அங்க போனீங்கன்னாக்கா வந்து மயில் காலடியும் முருகர் காலடியும் வள்ளியம்மா காலடியும் இருக்கும், 3 பேருதும் இருக்கும். அங்க போனா அங்க தெரியும். அங்க இருந்து ஒண்ணுதான் அங்க மழை தாங்க முடியாத காட்ட இங்க வந்ததுனால இங்க குடியிருந்தாரு. லாஸ்ட்ல வந்து முடிஞ்ச லாஸ்ட் இடம் அவ்வளவுதான். முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தா. எவ்வளவு
காமிச்சிடுங்க. எந்த பெண்ணும் அப்படியே பின்னாடி அப்படியே அந்த பக்கம். ஆமா நல்லா ஒரே இடத்துல கொடுப்பாங்க. வாங்க வாங்க ஒரு பை வாங்க. வா எங்க வேணா வேணா வாங்கடா வாடா வாங்கடா. எடா எங்க வாங்கடா வாய்த்து வாங்கிடுவாடா. வேற வாங்க. வேற பில்லு ஒரு போட்டோடா. அந்த பக்கம் பில்லு ஒரு போட்டோடா. இந்த பக்கம் நன்றியா நன்றியா மிகவும். பாக்கலாம் அவ்வளோ பெருசா அப்படியே இதுல போடு. தனியா இருக்குதா? கற்பூரமே கிடையாதா? மோர் வைக்கிறோம். மோர் வைக்கிறியா? சுமதிக்கா சவுண்டே வரல. ஓகேவா? நீ பார்த்து தலைவா மோர் குடிக்கணும் பார்த்தா மோர் கிட்ட ஆரம்பிச்சிட்டான். வெயில் சீசன் நல்லா இருக்கும் பிசினஸ். கூப்பிடு கூப்பிட்டு கூப்பிட்டு வைக்கிறா. ஏய் கூப்பிடுறா கூப்பிடு ஒரு ரூபாய் டிஸ்கவுண்ட். அடுத்த நேரம் வாங்க ஒரு ரூபாய் டிஸ்கவுண்ட். கூடு கூடு எல்லாரும் கூப்பிடு. யாரும் வரல நம்ம அடுத்த கிடைக்கலாம். வரங்க இறங்கிட்டாங்களா? திருப்பதி லட்டு மாதிரி என்னடா நெய் இல்லையேன்னு பார்த்தேன். குடுன்னு கேக்குறேன். நான் கொடுக்கலாத்த அவங்கிட்ட கொஞ்சம் மொத்தம் சாப்பிடுவேன். முருகா அவனுக்கு கிள்ளி கொடுங்க அள்ளி கொடுக்காயா அவனை கொடு. இந்த விஷயத்தை யாருக்கும் காமிக்க கூடாது. என்னது யார தம்புறது? அதுவும் அப்படிதான். கொஞ்சம் கடிக்க முடியாதா? சிமெண்ட்டும் ஜெல்லியும் போடு. போச்சாடி ஒண்ணு இல்ல ஒரே ஒரு சிமெண்ட்டும் ஜெல்லியும் போட்டுக்கிறாங்க. போச்சாடி மூ குளிச்சுக்கின்றா. ஏன்னா கல்லடா ஓட்ட வழி போடுறா ஓட கூட முடியல. ஓரம் நல்லாதாங்க இது. சென்டர் பாயிண்ட் பாரு. இது எப்படி சொல்றது? மிஷின்ல விடுவாங்க அந்த பிளேடு அந்த பல்லு பழுது. இதுக்கு தெரியுமா? கொஞ்சம் இல்ல காலேஜ் தான். ஒரு ஓட்டோட 15 ரூபாய்யா? இல்ல அதான் இன்சுலின் சாப்பிட்டு ஓட்டுற மாட்டேன்னு சாதா ஓட்டம் நெல்லுக்கு ஓட்ட வர. இது மட்டும் ஹலோ ஒண்ணு 4500 இந்த புளியோதரைக்கு டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு யாருன்னு கிடையாது தெரியுமா? சாப்பிட்டது இன்னும் அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட். ஒரே கை கையில போகுதா? சிற்ப சிலையாக நிற்பவனே